ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எனக்கும் அதே டவுட் தான். நம்ம பிபி சார் ஷேர் பண்ண பிடிஎஸ் வந்து இப்போ வந்து நம்ம வீக்கா ஒரு மாதிரி அழகா ரீயூனியன் ஆனாங்க இல்லையா? அப்பயே அந்த பிடிஎஸும் கவர் ஆயிடுச்சா இல்லை இனிமே தான் அந்த பிடிஎஸ் பிக்சர் வந்து எபிசோட்ல வரப்போகுதா? இந்த டவுட் உங்களை மாதிரியே எனக்குமே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ நான் கூட ஒரு வேளை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்குது. பிகாஸ் அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சீன்ஸ்னா தான் அந்த மாதிரி பிரவீன் சார் ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான அன்எக்ஸ்பெக்டடான ஒரு எபிசோட் நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்தாச்சு. ஸோ அந்த எபிசோட் மேபி வரலாம், அதர்வைஸ் முடிஞ்சும் இருக்கலாம். ஸோ நான் வந்து வெயிட் பண்ணுவோம். இன்னொரு சைடு நாளைக்கு ப்ரோமோ கண்டென்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு 2-3 விஷயம் இப்போ வந்து விஜய் தாத்தா வீட்டில் இருக்க மாதிரி தான் லாஸ்ட்டாக காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் நர்மதா பாப்பா வீட்டுக்கு வரல அப்படின்னு காவேரி கிட்ட கங்காவுமே சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து குமரன் கூட டெய்லரிங் ஷாப்ல இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அன்னைக்கே பாப்பா நர்மதா வந்து ஏஜ் அட்டன் பண்ற மாதிரி காமிக்கிறாங்களா இல்லை ஒன் செகண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே வந்து நம்ம முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி காட்ட போறாங்களான்னு ஒன்று இருக்கு. ஒன்று அன்னைக்கு நைட்டே அவங்களுக்கு அந்த விஷயம்லாம் தெரிய வந்து ஒருவேளை தாத்தாவுக்கு அவங்க கன்வே பண்ணும்போது விஜயும் அங்கே இருக்கலாம், விஜய் தாத்தா சேர்ந்தே கூட வரலாம். இந்த மாதிரி சீரியல்லாம் கொண்டு வரதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறது, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு நிறைய அவர் வந்து அதுக்கப்புறம் தான் செட் பண்றாரு. சகலைகள் எல்லாம் வந்து டான்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி ரீல்ஸும் ஷேர் ஆச்சு. ஒன்னு தாத்தா வீட்டில் இருக்கும்போது அவருக்கு கால் வரலாம், அதர்வைஸ் இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரிய வரலாம். ஏன்னா வந்து எனக்கு ஒருத்தவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தீங்க. நம்ம கவிதா மேம் வந்து பிடிஎஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதில் வந்து மாமி ஏதோ சொல்ல விஜய் வந்து வெக்கப்பட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு மாமி அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த விஷயத்தை தான் மாமி வந்து விஜய் கிட்ட கன்வே பண்ற மாதிரி, அதாவது அவள் பெரிய மனுஷி ஆயிட்டா அப்படின்னு சொல்ற மாதிரி மாமியும் விஜய் வந்து அதுக்காக வெக்கப்படுற மாதிரியும் வந்து அந்த மொட்டை மாடி சீன் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் தாத்தாவுக்கும் கண்டிப்பாக அவங்க இன்வைட் பண்றாங்க. ஏன்னா தாத்தாவுடைய பிரசன்ஸுமே அங்கே இருக்க ஒரு ஸ்கை ப்ளூ கலர் காஸ்டியூம்ல இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் குமரனுடைய மாமியார், அதாவது நம்ம கங்காவுடைய மாமியார் குமரனுடைய அம்மா கேரக்டரோடைய ரீ என்ட்ரி இருக்கு. அப்புறம் நம்ம காவேரி வந்து சோகமா அந்த தாலியை பார்த்து ஃபீல் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு. அதான் நிறைய பேர் சொன்ன மாதிரி மேபி அந்த ஃபங்க்ஷனுக்கு வரவங்க யாராவது விஜய் கூட என்னத்துக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சா, அது ரிலேட்டடா ஏதாவது ஃபீல் பண்ற மாதிரி இருக்கா, இல்ல அது வந்து நம்ம எபிசோட் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. நாளைக்கு ப்ரோமோல ஒன்னு நர்மதா பாப்பா ஃபங்க்ஷன் ரிலேட்டடா அவங்க எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்றோம், அதாவது அவங்களுக்கு தெரிய வந்து எல்லாருக்கும் சொல்ற மாதிரி இன்வைட் பண்ற மாதிரி இருக்கலாம். அதர்வைஸ் பிரவீன் சார் ஷேர் பண்ண பிடிஎஸ் இன்னும் டெலிகாஸ்ட் ஆகலைன்னா அது ரிலேட்டடா ப்ரோமோ வரலாம். கண்டிப்பா வில்லன்ஸ் கேங்ஸ் இப்போதைக்கு என்ட்ரி கிடையாது போல. ஏன்னா பசுபதியா ஆக்ட் பண்ற ரமேஷ் சார் அவங்களுமே வந்து ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டால ஷேர் பண்ணிருந்தாங்க. நானுமே உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சா அது வந்துட்டு மறந்துட்டேன். லாஸ்ட் ஷெடியூல்ல ராகினியும் இருந்த மாதிரி தெரியல, வெண்ணிலாவும் இருந்த மாதிரி தெரியல, இல்ல நமக்கு அப்டேட்ஸ் கிடைக்கலையா, இல்ல உண்மையாவே உங்களுக்கு ஷூட்டிங் இல்லையான்னு சொல்லிட்டு அதுவுமே தெரியல. பட் இந்த முறை வந்து இந்த ஃபங்க்ஷன் ரிலேட்டடா நிறைய சீன்ஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கான அதே காஸ்டியூம்ல நிறைய எபிசோட்ஸ் வரும்ன்றது நமக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த ஷெடியூல்ல வந்து நிறைய நாள் வந்து ஷூட்டே பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கூட வந்து ஃபுல்லா ஷூட் பண்ணி முடிக்கல. ஒன்னு பிரவீன் சார் பிடிஎஸ், அப்படி இல்லைன்னா நர்மதா பாப்பா ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷன், அப்படி இல்லைன்னா நான் எப்பவும் போல அன்எக்ஸ்பெக்டடான ஏதோ ஒரு விஷயம் ரிலேட்டடா ஒரு ப்ரோமோ வரலாம். அண்ட் இன்னைக்கு சாட்டர்டே இல்லையா, அதே மாதிரி நம்ம விஜய் டிவி ஏதாவது ஸ்னேக் பிக் ஷேர் பண்ணா நல்லா தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.